யோசிச்சு பாருங்க, ஒரு தேர்தலோட தலையெழுத்தையே வெறும் 496 ஓட்டுகள் தீர்மானிக்குதுன்னா அது எப்படி இருக்கும்? புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியோட கதைய வச்சு நவீன தேர்தல்களோட நுணுக்கமான அரசியல் வியூகங்கள பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த தொகுதியோட ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல இங்க இருக்கிற நிலப்பரப்பையும் இங்க வாழ மக்களையும் சரியா புரிஞ்சுக்கணும். 2021 தேர்தல்ல இந்த தொகுதியோட தலைவிதிய தீர்மானிச்சது எது தெரியுமா? ஆமா, வெறும் 496 ஓட்டுகள் தான். பாருங்க, 33,000 வாக்காளர்களோட எதிர்காலத்தைய அந்த சின்ன நம்பர் தான் முடிவு பண்ணிருக்கு. இந்த நம்பர்ஸ பாருங்களேன். ஜெயிச்ச பாஜக வேட்பாளருக்கும் டிஎம்கே வேட்பாளருக்கும் இருக்கிற வித்தியாசம் ஜஸ்ட் 1.78% தான். இது ஒரு எலெக்ஷன் சொல்றதை விட ஒரு த்ரில்லர் மேட்ச்னு சொல்லலாம். கடைசி பந்து வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாத மாதிரி. சரி, எப்படி இவ்ளோ குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்துல ரிசல்ட் வருது? இதுக்கு என்ன காரணம்? இத நம்ம புரிஞ்சுக்கணும்னா இந்த தொகுதியோட கடந்த காலத்துக்குள்ள கொஞ்சம் போகணும். வாங்க அத பத்தி பார்க்கலாம். நெல்லித்தோப்பு ஒரு நிலையான கோட்டை கிடையாது, அது ஒரு பெல்வெதர் சீட். அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அதோட ஆதரவு ஒரு பக்கம் நிக்காது, அலை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கணிக்க முடியாத தன்மைதான் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இது ஒரு முக்கியமான தொகுதியா மாத்துது. இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. 2016ல காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி கிட்டத்தட்ட 69% ஓட்டு வாங்கி ஒரு பெரிய வெற்றி பெற்றது. ஆனா வெறும் 5 வருஷத்துல 2021ல என்னாச்சு? 40%க்கும் கீழே சரிஞ்சு தோத்துட்டாங்க. இந்த பெரிய சரிவு எதை காட்டுதுன்னா, இந்த தொகுதியோட மனநிலை எவ்ளோ வேகமா மாறுங்கிறது தான். நெல்லித்தோப்போட அரசியல்ங்கிறது அங்க இருக்கிற சமூக அமைப்போட பின்னி பிணைஞ்சது. வன்னியர்கள், முதலியார்கள், தலித்துகள், மீனவ சமூகங்கள்னு ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்கவங்க தேவைகள் இருக்கு, அரசியல் சார்புகளும் இருக்கு. இதுதான் இந்த தேர்தல் களத்தையே ரொம்ப சிக்கலானதா மாத்துது. சரி, நம்பர்ஸ் எல்லாம் ஒரு கதை சொல்லுது. ஆனா மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க? இந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட உண்மையான கவலைகள் என்ன? வாங்க அத நேரா போய் கேட்போம். இந்த ஒரு கேள்விதான் எந்த ஒரு தேர்தல் வியூகத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கணும். முதல்ல மக்கள் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். நாம பாக்குற இந்த புள்ளி விவரங்களுக்கு பின்னாடி மக்களோட தினசரி போராட்டங்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவை மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ள தண்ணி வருது. கரண்ட் எப்போ வரும் எப்போ போகும்னே தெரியல, திடீர்னு வரியை ஏத்திடுறாங்க. இதெல்லாம் வெறும் பிரச்சனைகள் இல்ல, மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற சவால்கள். கேளுங்க, இந்த ஒரு குரல் இது ஆயிரக்கணக்கான மக்களோட வலிய பிரதிபலிக்குது. ஒவ்வொரு கனமழையும் எங்க வீட்டுக்குள்ள வெள்ளம் வந்துருமோன்னு ஒரு பயத்தோடயே வாழ்றோம்னு சொல்றாங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, அவங்களோட அன்றாட பதட்டம், அவங்களோட வாழ்க்கை. மக்களோட இந்த கஷ்டங்கள் எல்லாம் கேட்கும்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது. அதாவது எந்த ஒரு ஜனநாயகத்திலையும் பொது வெளியில பேசுறது ரொம்ப பொறுப்பான செயலா இருக்கணும். ஒவ்வொரு தனி நபரோட கண்ணியத்தையும் மதிக்கணும். வெறும் குற்றச்சாட்டுகளா இல்லாம தகவல்களோட உண்மையோட பேசினாதான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். சரி, மக்களோட பிரச்சனைகளை நாம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு பாப்போம். ஒரு கூட்டணியோட பலம் என்ன, அவங்க முன்னாடி இருக்கிற சவால்கள் என்னன்னு இப்போ ஒரு அலசல் பார்க்கலாம். பாருங்க, எந்த ஒரு அரசியல் கூட்டணிக்கும் பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். ஒரு பக்கம் அவங்களோட மதச்சார்பற்ற வாக்கு வங்கி சிதறாம இருக்கிறது ஒரு பெரிய பலம். ஆனா இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால பரவுற பொய் செய்திகள் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஒரு கூட்டணியோட வெற்றிக்கு அவங்க நிறுத்துற வேட்பாளர் ரொம்பவே முக்கியம். ஒரு வேட்பாளரை மதிப்பிடுறதுக்கு நம்ம TWIன்னு ஒரு முறையை பயன்படுத்தலாம். Tனா ட்ரஸ்ட், அதாவது மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. Wனா வின்னிங் பொட்டன்ஷியல், அதாவது அவரோட வெற்றி வாய்ப்பு. Iனா இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அவரோட செல்வாக்கு. இப்ப திரு கார்த்திகேயன் எடுத்துக்கா, அவர் மேல எந்த குற்ற பின்னணியும் இல்லங்கிறது ஒரு பெரிய பிளஸ். போன எலெக்ஷன்ல அவர் வாங்கின 40.5% ஓட்டு அவரோட வெற்றி வாய்ப்புக்கு ஒரு நல்ல அஸ்திவாரம். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, மக்கள் அவரை எந்த அளவுக்கு தங்களோட ஒருத்தரா பாக்குறாங்கங்கிறது தான். ஓகே, இப்ப தொகுதியோட நிலைமை, மக்களோட குறைகள், கட்சியோட பலம் பலவீனம்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இனிமே இந்த பகுப்பாய்வை ஒரு செயல் திட்டமா எப்படி மாத்துறதுன்னு பாப்போம். வெற்றிக்கான அந்த பாதையை எப்படி உருவாக்குறாங்க? வெற்றி அடையறதுக்கு ஒரு 4 முனை வியூகம் இருக்கு. இத சதுர்முக கோட்பாடுன்னு சொல்லலாம். அதாவது 4 பக்கத்துல இருந்தும் தாக்குற மாதிரி. 1 தேர்தல் களம், 2 கட்சி அமைப்பு, 3 மக்கள் மனசுல பதிகிற மாதிரி கருத்துக்களை உருவாக்குறது, 4 டிஜிட்டல் தளம். இந்த 4லயும் ஒரே நேரத்துல கவனம் செலுத்துறது. இது வெறும் தியரி இல்ல,
பிராக்டிக்கலா எப்படி செய்வாங்கன்னா, எந்த வார்டுல அதிகமா வேலை செய்யணும்னு முடிவு பண்றது, பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாரும் சரியா இருக்காங்களான்னு பாக்குறது, இந்த தேர்தல உள்ளூர் பிரச்சனைகளுக்கான தீர்வு வெர்சஸ் தோல்வியடைஞ்ச வளர்ச்சின்னு மக்கள் கிட்ட கொண்டு போறது. கடைசியா வாட்ஸ்ஆப், இன்ஸ்டாகிராம் மூலமா பரவுற பொய்களுக்கு உடனுக்குடன் பதில் சொல்றது. இதுதான் அந்த பிளான். தேர்தல் வியூகம் ஜெயிக்கிறது எப்படின்னு எல்லாம் பேசிட்டோம். ஆனா இதோட உண்மையான நோக்கம் என்ன? ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது மட்டும்தானா இலக்கு? இல்லவே இல்ல. இதுதான் இங்க இருக்கிற மிக முக்கியமான கேள்வி. ஒரு பிரச்சாரத் திட்டம் வேற, ஒரு ஆட்சி திட்டம் வேற. தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கும் அந்த வெற்றியை வச்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்கும் நடுவுல இருக்கிற பாலத்தை நம்ம எப்படி கட்டுறது? நாம டிஜிட்டல் வியூகங்கள் பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டப்படி வாக்காளர்களோட தகவல்களை கையாளும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்களோட தனிப்பட்ட உரிமைக்கும் சம்மதத்துக்கும் நாம முழு மரியாதை கொடுக்கணும். வெற்றிங்கிறது எந்த நெறிமுறைகளையும் மீறி வரக்கூடாது. அப்போ இந்த முழு வியூகமும் எதுக்கு? நாம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த மக்களோட பிரச்சனைகள், அதுக்கு ஒரு தீர்வு காணாதான். வெள்ளம் வராத ஊரு, இளைஞர்களுக்கு வேலை, பொறுப்பான நிர்வாகம், இதையெல்லாம் உருவாக்குறது தான் உண்மையான வெற்றி. கடைசியா ஒன்னு சொல்றேன், இது வெறும் 496 ஓட்டுகளோட கதை கிடையாது. இது மக்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சு அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வர்றதுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட கதை. வெற்றிங்கிறது ஒரு கருவிதான், சேவை செய்யறது தான் உண்மையான இலக்கு.